கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குட்டி மதிப்பு எழுதும்படிக்கு கலிலியா நாட்டில் உள்ள நசரேத்திலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். லூக்கா 2வது அதிகாரம் 4-5 ஆமீன். கர்த்தரோட பாடுகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்க கர்த்தருக்கு தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. இங்க இவங்க இருக்கிறது இப்ப அவங்க இருந்தது ஒரு ஊர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெத்லகேமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நர்சரேத்துக்கு போறாங்க. அதுக்கடுத்தது எகிப்துக்கு போறாங்க. அவர் மறுபடியும் யோர்தானுக்கு வராரு ஏசப்பா. அப்புறம் கலிலியா நாட்டுல போறாரு, எருசலேமுக்கு போறாரு. அவருக்கு ஒரு நிலையான இந்த உலகத்துல அவர் பிறந்திருக்காரு. யூதனுடைய ராஜாவாய் அவர் பிறந்திருக்காரு. ஆனாலும் அவருக்கு ஒரு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை மனுஷகுமாரனுக்கு. ஏன்னா அவர் நம்மளை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு என்று இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு நிலையான ஒரு வீடு வேணும். எந்த ஒரு வீட்டையும் காலி பண்ணக்கூடாது. ஒரு நிலையான ஒரு சுதந்திரம் வேணும். இதுல நான் நிலை நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு நம்மை போல எல்லா விதத்திலும் கர்த்தர் சோதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு இல்ல, சொந்தமான ஒரு இடம் இல்ல, நிலம் இல்ல, எதுவுமே அவருக்கு சொந்தமா இல்ல. அப்படி ஒரு பட்ட வாழ்க்கையை தான் ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே கர்த்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கர்த்தரை போல நம்மளும் சில காரியத்தை அவசரப்படாம நம்ம சுதந்திரிப்போம் என்பதை நாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிப்பட்டு வரலாம். ஆமீன். ஹல்லேலூயா.